Oxy9 இவங்களுடைய பிராண்டில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸான ஆலோவேரா ஜெல், சார்கோல் ஃபேஸ் வாஷ், பப்பாயா ஃபேஸ் வாஷ், அது போக முதுகுவலிக்கு உண்டான ஆயில் இதெல்லாமே வந்து ரீட்டைல் மற்றும் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா 25% 35% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கூப்பிட்டு கேட்டுக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழ ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் வாழைப்பழத்தை வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஒரு பொக்கை வாங்கி நம்ம கைமாத்துறது. ஸோ ஓகேங்களா, இப்போ லாக்டவுன் பீரியட்லேயோ உங்களுக்கு ஒரு தொழில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குறைந்த முதலீட்டில் ஒரு அதிக லாபம் தரக்கூடிய தொழில் வந்து இந்த வாழைப்பழ தொழில் தான் சொல்லலாம். ஸோ எதனால் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம இருக்கிற ஏரியா எங்கன்னா சத்தியமங்கலத்திலேருந்து சென்னை, பெங்களூர், அது போக பார்த்தீங்கன்னா ஆந்திரா, இங்கே எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அது போக மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டு தான். இது கிலோ கணக்கில் பார்த்தினாலும் தராங்க, தாறு கணக்கில் பார்த்தினாலும் தராங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ், எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி மேலே வரலான்றதை பற்றி தான் நம்ம வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு குறைந்த முதலீடு இருந்தால் போதும். ஸோ அதை பற்றி நமக்கு டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு நம்ம கூட சேகர் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் ஒரு ஒன் ஆஃப் த மீடியேட்டர்னு கூட சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வாழைப்பழம் வாங்கி விற்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன், நம்பரில் கீழே கொடுக்குறேன். இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். இவர்கிட்ட எல்லா விதமான வாழைப்பழ ரகங்களும் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை, கதிலி, ரஸ்தாளி, இது மாதிரி ஏகப்பட்ட வாழைப்பழம் எல்லாமே இருக்குது. கம்மி ரேட்டில் இவர் இங்கேருந்து அனுப்பிச்சுட்ருக்கார். ஓகேங்களா, வந்து செம்ம குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர்கிட்ட கேட்டால் டீட்டெயில்ஸ் தெரியும்னு சொல்லி தான் நம்ம இவர்கிட்ட வந்திருக்கிறோம். ஸோ இவர்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நம்ம வாழைப்பழ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சரிங்க, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும், காட்டை பிடிக்கிறோம். ஓகே, காடை பார்த்துறோம். காயெல்லாம் கோல்டியாக இருக்கிறத பார்க்குறோம். கோல்டியாக இருந்தால் பாக்ஸ் வண்டி போடுவோம், இல்லைன்னா கடை வண்டிக்கு வெட்டி விடுவோங்க. பாக்ஸ் வண்டின்றது எதுங்க? பாக்ஸ்னா சிப்ஸ் அறுத்து பாக்ஸ் கடைக்கு கொடுக்குறது. எக்ஸ்போர்ட் வண்டி எக்ஸ்போர்ட். ஆமாம் ஆமாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையோ தேனியோ இல்லை பெங்களூரோ இருக்கிறேன். இப்போ நான் வந்து ஹோல்சேல் கடைக்காரு. இப்போ நான் வந்து வியாபாரம் பண்ணணுன்றதுக்கு நீங்கள் எனக்கு அமுச்சு விட்ருவீங்களா? கண்டிப்பாக அமுச்சு விடுவோம். நீங்கள் உடனே சொன்னீங்கன்னா எதுன்னு வேணும்னா பூவாலை, ரஸ்தாலையா, செவ்வாழையா எது என்ன கேட்டாலும் உடனே டெலிவரி அமுச்சுடுவோம். டெலிவரி அமுச்சுட்ருவீங்க. அப்போ ரேட்டில் எப்படிங்க? ரேட்டிங் எப்படி ரேட்டோ அந்த ரேட்டு வச்சு ஒரு ரூபா 2 ரூபா முன் பண்ணி வச்சு தான் வெட்டுவோம். இப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ரேட் எங்கிட்ட சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவோம். ஓகே, இந்த ரேட்டுக்கு இந்த காட்டில் வெட்டுது, இந்த மாதிரி ரேட்டுக்கு எப்படி வெட்டு கூலி, வண்டி வாடகைலாம் இருக்குது, எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இப்போ வெட்டு கூலி வண்டி வாடகையோட சேர்த்தா அந்த ரேட் வருமா? ஆமாம், வண்டி வாடகை வெட்டு கூலி எல்லாம் சேர்த்து பில்லு கமிச்சு விட்டோம்னா வண்டி வாடகை அவங்களது, நம்ம செலவு போகிற நம்மளது. ஓ, இப்போ 2 விதமாக இருக்குது இல்லைங்களா? பில்லுக்கு அனுப்புறதுக்கும் இருக்குது, வண்டி வாடகைக்கு அனுப்புறதும் இருக்குது. அப்போ வண்டி வாடகைக்கு அனுப்பணும்னா அந்த வண்டி வாடகை சேர்ந்தா உங்களுக்கு வரும். ஆமாங்க, வரும் பில் ரேட்டு. ஆமாங்க. இப்போ பில்லுக்கு அனுப்பணும் அப்படின்னா பில்லு அவங்க வண்டி வாடகை அவங்க கொடுத்துருவாங்க. வண்டி வாடகை அவங்க கொடுத்துருவாங்க. சூப்பர். இப்போ நம்மகிட்ட என்னென்ன கைவசம் எல்லாமே அனுப்புறீங்களா? எல்லாமே இருக்குதுங்க. எத்தனை ரூபா இப்போ இன்னைக்கு ரேட் என்னங்க? இன்னைக்கு சேவாலை வந்து 36 37 வெட்டுதுங்க கிலோ. ஓகே. கதிரி வந்து 38 ரூபாய்க்கு வெட்டுது. ஓகே. நேந்திரம் 26 ரூபாய்க்கு வெட்டுது. ஓகே. ரபோஸ்டா 8 ரூபாய்க்கு வெட்டிட்டு இருக்குதுங்க. காட்டில் ரபோஸ்டா வந்து 8 ரூபாய்க்கு வெட்டிட்டு, கிலோவே 8 ரூபா தான். தார் எவ்வளோ வருங்க? தார் 30 கிலோ ரேஞ்சில் கூட 30 கிலோ ரபோஸ்டா. ஆமாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு தாரே வந்து 240 ரூபா வருது. 240 ரூபா வருது. இப்போ கிலோ கணக்கில் நீங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி, வேண்டாம், நான் ஒரு சின்ன கடை தான், எங்களுக்கு வந்து சின்ன கடை தான், ஆனால் எங்களுக்கு தாறு கணக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா காய்க்குது, பொருள் தகுந்த மாதிரி இருக்குது, எல்லாமே பொருள் தகுந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து டன்னேஜ் கணக்கெல்லாம், எனக்கு கிலோ கணக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்து தார் கணக்கு, எனக்கு இப்போ வந்து எனக்கு ஒரு இன்னைத்து நாள் நிலவரப்படி ஒரு 100 தார் மட்டும்தான் வேணும்.
எனக்கு வந்து 100 தார் தார் கணக்கில் கொடுங்கன்னா எத்தனை ரூபாய் உங்ககிட்ட தார் சார் கணக்கு? 10 ரூபாயிலேருந்துங்க 300 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. சூப்பர். காய் இருக்கிற அளவுக்கு 400 கூட வருங்க. காய் எந்த கோல்டியா காய்க்கு தம்பது இதுங்க 10 ரூபாய் வரையும் இருக்குதுங்க. நிஜமாக இருக்குது. 10 ரூபாலேருந்து இருக்குது. சூப்பர். இப்போ 10 ரூபாய்க்கு எந்த மாதிரி தார் எத்தனை கிலோ வருங்க? அது ஒரு 4 கிலோ வரும், 3 கிலோ வரும், 5 கிலோ வருங்க. காய் பொருள் இருக்குதுங்க. காய் நல்லா இருந்தால் ஒரு 5 ரூபாயும் போடுவோம், 20 ரூபாயும் போடுவோம். ஓ, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா ரேஞ்சிலேருந்து இவங்ககிட்ட தார் இருக்குது. ஸோ இப்போ எப்படி சார், இப்போ நாங்கள் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தோம்னா நீங்கள் வந்து வெட்டி அனுப்பிச்சுட்றீங்களா, இல்லை நாங்கள் தான் டேரெக்டாக இங்கே வரணுமா? நீங்கள் வந்து பிரியம் தான் காயை பார்த்து எடுக்கிறோன்னா எடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவேன். காய் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னா இந்த காய் தான் இந்த மாதிரி ரேட்டு அப்படி சொல்லிடுவோம். ஸோ பிடிச்சிருந்தா நாங்கள் வெட்டி விட்ருவோம். அவ்வளோதாங்க சார். சார், இப்போ வந்து நாங்கள் காய் வந்து வர்றதுக்கு முன்னாடியே காசை கொடுத்துடணுமா, இல்லை வந்து நீங்கள் அங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு காய்க்கு உண்டான காசு நம்ம கொடுத்துட்டு போகணும்? நம்பிக்கை இருந்தால் வண்டி அங்கே போன காசு பணம் கொடுப்பாங்க. ஓகே. இல்லைன்னா பேங்கில் பணத்தை போட்டு விட்டோம்னா நான் வெட்டி விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க போட்டு விட்டாங்கன்னா அப்போ நாங்கள் வெட்டி விட்டுருவோம். இப்போ லாக்டவுன் பீரியட்லேயும் இந்த வியாபாரம் போயிட்டு இருக்குதுங்க. நாளைக்கு கூட வண்டி வெட்டுதுங்க. கேரளா வெட்டுதுங்க. கேரளா கொல்லம் போயிட்டு. சூப்பர். இப்போ நீங்கள் எந்தெந்த ஏரியாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் கேரளாவு, மெட்ராஸு, இது பெங்களூரு, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா பக்கம் போயிட்டுருக்கு. எல்லா பக்கமும் ஆல் ஓவர் இந்தியா போயிட்டுருக்குது. சூப்பர் சார். இப்போது ஒரு நான் சின்ன குறைஞ்சபட்ச முதலீடு போட்டு நான் இந்த வியாபாரம் பண்ண உங்ககிட்ட வாங்கி நான் விற்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நான் கையில் காசு இருந்தால் போதும் எனக்கு? மேக்ஸிமம் இப்போ நிலவரம் வந்து நேந்திர கதிரியெல்லாம் வெட்டணுன்னா ஒரு 80 ரூபாய்க்கு மேலே வந்துருங்கண்ணா. வண்டி ஒரு கட் பண்ணிவிடு அப்படி சொல்லலாம் சார். 80-90 போகாது சார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குறைந்த முதலீடில் வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன், இல்லாட்டி பெங்களூரில் இருக்கிறேன். குறைந்த முதலீடில் வந்து நான் வாழைப்பழ வியாபாரம் வாங்கி விற்கணும், இல்லை சொந்த கடைக்கு நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா உங்கள்கிட்ட எந்த தொகை குறைஞ்ச உங்கள்கிட்ட வந்து குறைஞ்ச தொகையில் எப்படி நீங்கள் வியாபாரம் பண்ணி கொடுப்பீங்க சார்? அது வந்துங்க சார், இப்போ கடைக்கு இன்னும் ஒரு ரேட்டு இருக்குதுங்க. ஓகே. லோக்கல் வியாபாரிக்குன்னா ஒரு ரேட்டு இருக்குதுங்க. நம்ம எப்படி வேணால் பண்ணலாங்க. சரி. காய் கோல்டியாக வேணும்னா கோல்டியாக வருங்க. ஓகே. கோல்டி கம்மியாக வேணும்னா அதுக்கு தேவையான ரேட் வருங்க. இதுக்கு சிம்பிளான வியாபாரம் தாங்க. சிம்பிளான வியாபாரம் தான். ஸோ இப்போது எனக்கு வந்து ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா என்ன ரேஞ்சிலேருந்து நான் எடுக்கலாம் சார்? நல்லா காயாக வேணும்னா அந்த ரேட் வருதுங்க. ஒரு 30 ரூபா 40 ரூபாக்குள்ளே வருங்க. 30 ரூபா 40 ரூபா இருந்தால் போதும், நான் இந்த தொழில் பண்ணலாம். ஸோ இப்போ நான் 30 ரூபா 40 ரூபா அமௌண்ட்டு முதலீடு போட்டு நான் உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணி காய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதை நான் எந்த அளவுக்கு நான் வியாபாரம் பண்ண முடியும், எவ்வளோ நான் லாபத்தை பார்க்க முடியும் சார்? அது வந்து லாபம் வந்து சார் அவங்க வந்து கடைக்காரன் எப்படி வச்சு விற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியுங்க. இப்போ நம்ம இங்கேயும் தாட்டுறோம்னா இந்த காட்டில் என்ன ரேட்டில் அதுதான் நான் சொல்ல முடியும். இல்லை, உங்களுடைய அனுபவம்னு சொல்லி ஒன்று. எங்களோட அனுபவம் வந்து லாபம் ஒரு 5 ரூபாய்க்கு கிடைக்கும். 5 ரூபாய்க்கு ஒரு வண்டிக்கு வந்து 5 ரூபா. ஆமாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 30 ரூபா 40 ரூபா நம்ம மினிமம் போட்டாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு குறைஞ்சது இவர் சொன்னது 5 ரூபா வேண்டாம் 10 ரூபா லாபம் வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 3 லோடு ஓட்டினா போதுமா? மாதத்துக்கு 3 லோடு வரும். 3 லோடு ஓட்டினா போதும். வந்து ஒரு லோடு தானே, ஒரு வாரத்துக்கு ஒரு லோடு. நம்ம ரெகுலர் கஸ்டமர் இருக்குன்னா அதை தனியாக ஓட்டிகிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு 3 லோடு கஷ்டப்பட்டு நம்ம வியாபாரம் பண்ணால் போதும். நம்ம அடுத்தவங்ககிட்ட கை கட்டி வியாபாரம் அடுத்தவங்ககிட்ட நம்ம வந்து கை கட்டி வந்து சம்பளம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சுயமாக வந்து தொழில் பண்ணி நம்ம முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வாழைக்காய் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். பட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் நம்ம பேசிட்டோம், டிமெரிட்ஸ் அதாவது குறைகள் என்னென்ன குறைகள் இருக்குன்றது இவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாழைப்பழ பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா நிறைகளாகவே சொல்லிட்டோம். இதனுடைய குறைகள் உங்களுடைய அனுபவத்தில் என்ன இருக்குது? எப்படி சொல்கிறீங்க சார்? எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது லாஸ் ஆகும், இப்படி தான் லாஸ் ஆகுன்றது இந்த வாழைப்பழ பிஸ்னஸில் எப்படி இருக்குங்க? ஃபஸ்ட் லோடுக்கு எடுத்து நான் ஃபஸ்ட்டுலாம் எடுத்தது லாஸ் தான் ஆச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் நான் லாபம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேங்க. முதல்ல எடுத்தால் 10,000 15,000 போயிருங்க. அப்படியெல்லாம் இருக்குதுங்க வியாபாரத்தில். இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் மார்க்கெட் கொண்டு விட்டோம்னா ஒரு தார் இங்கே வெட்டும்போது ஒரு 200 வரும் 150 வரும். போகும்போது அங்கே என்ன போகுது ஒரு 300 ரூபாய் போகாதுங்க, 200 ரூபாய்க்கு போகும். இப்போ ஆக்ஷன் மார்க்கெட்னா ஏழை விடுவாங்க. ஏழை விட்டாங்கன்னா அந்த ஏலத்தில் வந்து தார் எச்சா போனால் பரவாயில்லைங்க ரேட்டு, இல்லைன்னா அது லாஸ் ஆயிருங்க. இப்போ எப்படியோ நம்ம காசுக்கேற்ற கஜாயம் தான் சொல்கிறீங்க சிம்பிளாக. நம்ம சிம்பிளாக வாட்டர் சீட் எப்படி அடிச்சா அந்த மாதிரி தான் நம்மளது வியாபாரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா தார் அதாவது நம்ம போட்ட முதலீடுக்கு நமக்கு லாபம் வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தரமான பொருள் இருந்தால் தான் நமக்கு அதுக்குண்டான ஒரு இதே வரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் ஐட்டம்ன்ற அளவுக்கு எப்படி பண்ண முடியுங்க சார்? எக்ஸ்போர்ட்லன்னா காய் வந்து தெளிவாக இருக்கணுங்க காய். அதுக்கு வந்து பாக்ஸ் போடுவாங்க. அதுக்கு மட்டும் போட்டோம்னா அது லாபம் 2 ரூபா இங்கே கிடைக்குங்க. பாக்ஸ் போடுற காய் விட்டோம்னா 2 ரூபாய் கிடைக்கும். அவங்க வந்து இங்கே பாக்ஸ் போடுவாங்க, அறுத்து இங்கே சீப் அறுத்து எல்லாம் இது பண்ணி நீட்டாக இங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது பாக்ஸ் போட்டால் நம்மளுக்கு 2 ரூபா சம்பளம் நிற்கி
2000 ஒரு நாளைக்கு நிற்கி 2500 நிற்கி சொல்ல முடியாது சார். அது எப்படி வேணும் நடக்கலாம். பாக்ஸுக்கு பிரச்சனை இல்லைங்க. பில்லு கோட்டினா அவங்க கொடுக்குற பில்லுக்கும் இங்கே ஒரு வெட்டு கூலி செலவு எல்லாம் சாப்பாடு செலவெல்லாம் நம்மளும் சேர்ந்துருது. வண்டி வாடகை மட்டும் கடைக்காரர் சேர்ந்தது. கடைக்காரர் வண்டி வாடகை கொடுத்துருவாங்க. நான் மற்ற ஒரு 2 ரூபா 3 ரூபா வச்சு பேசி அந்த வெட்டிக்க. இவர் பேர் வந்து சேகர். இவருடைய நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் கடை வச்சுருந்தாலோ இல்லை வாழைக்காய் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சாலோ இந்த லாக்டவுன் பீரியடில் கண்டிப்பாக இவர்கிட்ட கேட்டு ஒரு சஜஷன் கேட்டுங்க. கண்டிப்பாக ஃபோன் எடுத்து சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன். உதவி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. பண்ணி தருகிறீங்க. ஆமாங்க. ஸோ வந்து இவர் வந்து உதவி பண்ணுற மனப்பான்மையோடு இவர் நமக்கு வீடியோ பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நான் வந்து அடுத்தவங்ககிட்ட கை கட்டி வந்து நான் வேலை பார்க்க விரும்பலை, நான் வந்து ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குறைந்த முதலீடு ஒரு 20 ரூபா 30 ரூபா. இப்போ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு முதலீடே இல்லாமல் வந்து தொழில் பண்ண முடியாது, காசு இல்லாமல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு 20 ரூபா 30 ரூபா முதலீட்டில் நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் பார்த்திங்கன்னா இந்த வந்து வாழைப்பழ தொழில் தான் நான் சொல்லுவேன். இதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே நம்ம கலந்து ஆராய்ஞ்சிட்டோம். இதுக்கு மேலே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இவர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஹோல்சேல் வியாபாரியாக இருந்தால் கண்டிப்பாக இவர் நம்பருக்கு கூப்பிடுங்க. இவர் வந்து சத்தியமங்கலம் தான். இங்கே வந்து எல்லா காய்களையும் வெட்டி அனுப்பிச்சிட்ருக்காரு கம்மி ரேட்டில். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு கம்மி ரேட்டில் இவர் தான் இங்கே பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நம்ம ஏரியா நம்ம சுற்று வட்டாரத்தில் சத்தியமங்கலத்தில் நிறைய காய்களாக போகுது. ஸோ அதனால் வந்து இவர் வந்து வெட்டி அனுப்பிச்சிட்ருக்காரு. தாராளமாக நீங்கள் இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஆர்டர் வேணாலும் இவர் கொடுக்கலாம். இவரே வந்து வெட்டி அனுப்பிச்சுட்ருவார். நீங்கள் காசு முன்கூட்டியே போட்டாலும் சரி, அங்கே காய் வந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.